ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ வந்து நம்மளோட ஜெயிலர் 2 திரைப்படத்தில் அஃபிஷியலாக வந்து ரொம்ப பிரபலமான ஒரு நடிகர் வந்து இப்போ வந்து இணைஞ்சிருக்காங்க. ஸோ இந்த ஒரு விஷயம் ரசிகர் மத்தியில் ரொம்ப ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்கு. அதுவும் தமிழ் சினிமா நடிகர். ஸோ அதை பற்றி அந்த வீடியோ நம்ம டீட்டெயிலாக பேச போகிறோம். இப்போ நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோட நடிப்பில் ஸோ அடுத்ததாக ரொம்ப பெருசாக வந்து வெளியாக போகிற திரைப்படம் கூலி. ஸோ இந்த திரைப்படத்தை லோகேஷ் கனகராஜ் இயக்கிட்டு ஸோ இந்த திரைப்படத்தை படப்பிடிப்பு கிட்டத்தட்ட இறுதி கட்டத்தை முடிக்க போகுது அப்படின்ட்டு சொல்லலாம். ஸோ இந்த கூலி திரைப்படத்தை தொடர்ந்து அடுத்ததாக உடனே வந்து அவர் நெல்சன் திலீப்குமார் இயக்கத்தில் ஜெயிலர் 2 திரைப்படத்தை நடிக்க போகிறாங்க. ஸோ இந்த திரைப்படத்தில் வந்து முதல் பார்ட்டி வந்து ரொம்ப பெரிய வெற்றி. கிட்டத்தட்ட சூப்பர் ஸ்டாரோட கரியர்லேயே ஹையஸ்ட் கலெக்ஷன் பெற்ற திரைப்படம்னா வந்து நம்மளோட ஜெயிலர் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அந்த திரைப்படத்தில் கேமியோட ஒரு சிவகுமார், ஒரு மோகன்லால் இப்படியெல்லாம் நடிச்சு ரொம்ப பெருசாக இந்த திரைப்படம் வந்துச்சு. இதில் வந்து இப்போ வந்து நம்மளோட பார்ட் 2 திரைப்படம் வந்து ரொம்ப பெருசாக போயிட்டு இருக்க நிலையில் யாரெல்லாம் வந்து கேஸ்டிங்கில் போடலாம் அப்படின்ட்டு வந்து ரொம்ப பெருசாக வந்து தலைவலியில் இருக்காங்க படக்குழுவினர். ஒரு பாலகிருஷ்ணா பேரில் வந்து ஸோ அடிப்படுது. அண்ட் இப்போ வந்து அஃபீஷியலாக என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்மளோட நடிகர் சந்தானம் வந்து இந்த திரைப்படத்தில் இணைஞ்சிருக்காங்க அப்படின்ட்டு வந்து ஒரு நியூஸ் கிடச்சிருக்காங்க. ஸோ கடந்த சில வருடங்களாகவே அவர் வந்து ஹீரோன் மட்டும்தான் நடிச்சிட்டு இருக்காங்க. ஆனால் வந்து இப்போ வந்து STR 49 வந்து மீண்டும் வந்து ஒரு காமெடி ஆக்டராக வந்து நடிக்க போகிறாங்க. ஸோ அதே மாதிரி நம்மளோட சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோ ஜெயிலர் 2 திரைப்படங்களில் வந்து மீண்டும் வந்து ஒரு காமெடி ஆக்டராக நடிக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லப்படுது. கண்டிப்பாக வந்து இது தொடர்பான அஃபிஷியல் நியூஸ் இன்னும் கொஞ்சம் நாட்கள் வரும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்காங்க. சப்போஸ் இவங்க சேர்ந்தாங்கன்னா கிட்டத்தட்ட 11 வருடங்கள் கழித்து வந்து இவங்க 2 பேரும் இணைகிறாங்க. ஸோ இந்த ஒரு விஷயம் ரசிகர் மத்தியில் ரொம்ப ட்ரெண்டிங்காகவே போயிட்டுருக்கு.